குடார்சியம் குடார்சியம் ஸோ இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு எமரால்டு காமராஜ் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் வேடராஜன், நான் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கேன். கடந்த 2017 இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டுட்டு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை லீடர்ஸ்க்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது போக என்னுடைய டீமில் இருக்கிற அத்தனை லீடர்ஸ்க்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு தனி மனித வியாபாரம் இல்லை, இது வந்து ஒரு டீம் ஒர்க்கு. ஸோ டீம் ஒர்க் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருடைய சப்போர்ட்டும் முழுமையாக இருக்கும் போது தான் எல்லாத்துக்குமே இதில் வந்து வெற்றி கிடைக்கும். ஸோ அந்த வகையில் வந்து என்னுடைய அப்ளைனாக இருக்கட்டும், ஸ்பான்சராக இருக்கட்டும், என் டீமில் இருக்கிற லீடர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது போக கிராஸ் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சப்போர்ட்டோட இந்த பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, நம்ம காமராஜ் சார் சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து இன்னும் கூட ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே வர்ற லீடர்ஸ் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு ஆர்சிஎம்க்கு, சரிங்களா? ஸோ அதில் அது போக வந்து இன்னொரு தகவலோட நான் ஆரம்பிக்கிறேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ட்ரிவாண்ட்ரமில் வந்து மானிட்டரிங் அத்தாரிட்டி, அதாவது கண்காணிப்பு குழு, இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இந்த துறையை வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு அரசாங்கத்திலேருந்து ஒரு குழு அமைப்பாங்க. அதாவது மானிட்டரிங் அத்தாரிட்டினா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சென்னையில் நடக்கிற யூஎல்பியில் வரும்போது பார்த்தீங்கன்னா கோபகுமார் சார் வந்து ரொம்ப அருமையாக அதுக்கு விளக்கம் சொன்னார். ஸோ அதாவது பேங்க் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிபின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த துறை சம்பந்தப்பட்ட கண்காணிப்பில் அவங்க ஈடுபடுவாங்க. அதில் ஏதாவது வந்து தப்பு நடக்குது, இல்லை அதில் வந்து ஈடுபட்டவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்து, ஒரு தப்பான நிறுவனமாக இருந்தால் அதை வந்து நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வந்து அதை சரி பண்ணுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாங்க. ஏன்னா அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கைட்லைன் கொடுத்துட்டாங்க. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன்ல தானே இருக்கு சார் விஜயகுமார் சார்? ஓகே ஓகே சார். ஸோ அந்த அரசாங்கத்துடைய கைட்லைன்ன்றது என்னன்னா, ஒரு துறை வந்து என்ன மாதிரி நம்மளுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கைட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையும் இருக்கும். அது ஆட்டோமொபைல் துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன் இருக்கும் அரசாங்கத்துக்கு. என்ன கைட்லைன் அப்படின்னா, அது வழியா மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கைட்லைன் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ எஸ் பின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஸ்பாட்லைட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ. ஓகே. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே கைட்லைன் இருக்குது. 2016 வந்து கைட்லைன் கொண்டு வந்தாங்க. அதை 2022 வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக அதை வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசுகளும் அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. பட் அதை கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லை, இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையுமே கிடையாது. அது முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கேரளா அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் என்ன அப்படின்னா யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லா துறையில் இருக்கிற அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டரிங் அத்தாரிட்டியில் இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்க வேலை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்சிஎம் மாதிரி நிறுவனங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கு. அதில் வந்து நல்ல நிறுவனங்களும் இருக்கு, மக்களை ஏமாத்துற நிறுவனங்களும் இன்னைக்கு இருக்கு. ஸோ அப்போ மக்களை ஏமாத்துற நிறுவனம் அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு வந்து பண இழப்பீடு வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த நிறுவனங்களில் போய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி இல்லைன்னா அவங்க வந்து ஒரு செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கைட்லைன், கவர்மெண்டோட கைட்லைனில் இந்த நிறுவனம் இயங்குதா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்காணிச்சு, அப்படி இயங்கலை அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1995 இந்தியாவில் வந்து மன்மோகன் சிங்கால
கையெழுத்தாகி அது வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த துறை வந்து இந்தியாவில் வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த வகையில வந்து இன்னைக்கு அதுக்கப்புறம் நல்ல நிறுவனங்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துறையில வந்து எப்படி நம்ம அதிகமா வேகமா பணம் சம்பாதிக்கலாம், மக்களை ஏமாத்தி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் பல கோடிகளை வந்து இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் கூட சில நிறுவனங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை. ஸோ இதை வந்து இன்னைக்கு வந்து இந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா நேரடி விற்பனை துறைன்றது என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பு அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு துறையா வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பார்க்குது இது. அது மத்திய அரசா இருக்கட்டும், நம்ம மாநில அரசா இருக்கட்டும், அதிகமான வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு துறையா வந்து இன்னைக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை வந்து. ஸோ அதனால என்ன அவங்க முடிவு எடுத்திருக்காங்கன்னா இதுக்கு வந்து கைட்லைன் கொடுக்கணும், கைட்லைன் கொடுத்து மானிட்டரிங் அத்தாரிட்டி கண்காணிப்பு குழுவும் அமைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இதை வந்து இன்னைக்கு ரொம்ப தீவிரமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேல் மட்டத்தில் அது வந்து ரொம்ப சிறப்பு மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாத அளவுக்கு சட்டத்திட்டங்களை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அதுல. ஸோ இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து வெளியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து ஈஸியா பணம் வருது, சீக்கிரம் நீங்க வந்து இந்த மாசம் நீங்க போட்டீங்கன்னா ஒரு 6 மாசத்துல நீங்க கோடீஸ்வரன் ஆயிடலாம், ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க பங்களா வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு தப்பான பிரச்சாரம் பண்ணி 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 மக்கள்கிட்ட வந்து மக்களும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆசை என்ன அப்படின்னா சரி இந்த துறையிலேயாவது நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம சிறப்பாக அமைச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு கனவோட தான் வந்து எல்லாரும் ஈடுபடுறாங்க. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது எப்படிப்பட்ட ஃப்ராட் கம்பெனி, என்ன மாதிரி ஏமாத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் ஸ்டில் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட இன்னைக்கும் வந்து சில பேர்லாம் போய் அதில் ஈடுபட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம தடுக்கணும். மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விட்டல் பூச்சின்னுவாங்க, அந்த சின்ன வெளிச்சத்தை பார்த்தோன்னா அந்த விட்டல் பூச்சி போய் டக்குன்னு அதில் அட்ராக்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அது தன்னை இழந்துருது. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணீங்கன்னா அரசாங்கம் இதை கையில் எடுத்திருக்காங்க. சரிங்களா, எடுத்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து மக்கள் பாதுகாப்புக்காக இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு இந்த நேரடி விற்பனை துறையில அப்படின்றத வந்து நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காது. ஸோ அதை வந்து கோபகுமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சாரமா என்ன சொன்னாருன்னா எல்லாரும் வந்து அட்டன் பண்ணுங்க, எல்லாரும் வாங்க கேரளாவுக்கு வாங்க அப்படின்னாரு. பட் ரொம்ப ஷார்ட் டைமா இருந்ததுனால கண்டிப்பா நம்ம நிறைய பேர் அங்க போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கண்காணிப்பு குழு வரும், மானிட்டரிங் அத்தாரிட்டி வருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் அந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் பங்கெடுக்கணும். ஏன் எடுக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் வந்து நம்ம வலுவாக பார்க்கணும். என்ன அப்படின்னா இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் நிறுவனம் இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு அரசாங்கம் வழிவகுத்த அந்த கைட்லைன் அதை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக கடைபிடிக்கிற ஒரு நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆர்சிஎம் கம்பெனி. அது மட்டும்தான், நம்ம ஆர்சிஎம் கம்பெனி மட்டும்தான் சொல்ல மாட்டேன். பட் ஆர்சிஎம் கம்பெனி முழுமையாக அதை வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தியிருக்கு. அது எப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்க ஆணித்தரமா அதை பார்க்கலாம். நான் முடிஞ்ச அந்த வெப்சைட்டை காட்டுறேன். ஏன் இதை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதிர்காலம் நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆர்சிஎம் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா லீடர்ஸும் சொல்றாங்க. அதாவது ஜெனரேஷன் இன்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்து நம்ம குடும்பத்துக்கு இந்த வருமானம் போறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பேசிவ் இன்கம் இதை பத்திலாம் பேசுறாங்க. பட் அதை வந்து நம்ம கம்பெனி எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எப்படி பண்றாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வெப்சைட்டை வந்து கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எத்தனை நிறுவனம் நீங்க வந்து வேற ஏதாவது நிறுவனத்துல கூட போய் செக் பண்ணி பாருங்க அது இருக்குதா அப்படின்னு. சரிங்களா, ஒரே ஒரு நிமிஷம் அதை வந்து ஓகே நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நீங்க அப்புறம் கூட இந்த RCM www.rcmworld.com அந்த ஒரு வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணி இதில் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய rcmworld.com அப்படின்ற நம்ம நிறுவனத்துடைய வெப்சைட். இது ஒண்டர்ஃபுல் வெப்சைட். இது நீங்க உள்ள போனீங்கன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி அப்படின்றத வந்து நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நம்ம அவங்களுக்கு காட்டணும்.
அவங்க கிட்ட இந்த வெப்சைட்டை அனுப்பி நீங்க பார்க்க சொல்லாதுங்க. அவங்க பக்கத்துல உட்காந்து இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி அவங்களுக்கு சில விளக்கங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷன் கிடைக்கும் இந்த வெப்சைட்னால. சரிங்களா? நான் இப்ப சொன்ன விஷயத்துக்கு நேரடியா வரேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோர், அதாவது இந்த மேல இருக்கிற அந்த இது வந்து ஃப்ளோட் ஆகுது பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கம்ப்ளையன்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த கம்ப்ளையன்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் பாருங்க. இதுல வந்து கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்துடைய டாக்குமெண்ட்ஸ், கம்ப்ளையன்ஸ் டாக்குமெண்ட்ஸ், அந்த நிறுவனம் வந்து அரசாங்கத்துக்கு உட்பட்டு தான் நாங்க வந்து இந்த ஆர்சிஎம் வியாபாரத்தை இந்தியா முழுக்க பண்றோம் அப்படின்றதுக்கான ஆதாரத்தோட வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்ல. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பேன் கார்டு, அப்புறம் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அதாவது நாங்க வந்து அரசாங்கத்திற்கு உட்பட்டு எல்லா விஷயத்தையும் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் லெட்டர் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஆர்சிஎம் நிறுவனத்தில் யார் யாரெல்லாம் டைரக்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய லெட்டரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டிடக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா டிடிஎஸ், நம்ம டிடிஎஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கொடுக்கும்போது டிடிஎஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயிலு. அப்புறம் எஸ்டிமேட்டட் ஹோம் டெலிவரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஹோம் டெலிவரி கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க. அப்புறம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய ரிட்டர்ன்ஸ், இது வந்து ஆடிட்டிங்ல இந்த இந்த ஒரு விஷயத்தை ஆடிட்டர்கிட்ட காட்டி பாருங்க எப்படிப்பட்ட கம்பெனின்னு அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு ட்ரேட்மார்க்கும், ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரிட் அப்படின்னு சொல்லி ஒரு செப்பல் ஷூஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்தன்சா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நேமையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கார்பரேஷன், சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், இது வந்து ஒரு நிறுவனம் அப்படின்ற ஒரு இதுக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட், இதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டும் கவர்மெண்ட் நம்ம கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் நோடல் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னு, மோட் ஆஃப் பேமெண்ட், அதாவது கமிஷன்லாம் எப்படி பே பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேலன்ஸ் ஷீட், ஆடிட்டிங் ரிப்போர்ட், ஸோ ஒரு கம்பெனியோடைய செக்ரட்டரி சர்டிஃபிகேட். ஸோ ஒரு டைரக்ட் செல்லிங் துறைக்கு என்னென்னலாம் அவங்க வந்து சட்டத்திட்டங்கள் இருக்கு, அந்த சட்டத்திட்டங்களுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து சர்டிஃபிகேட் எடுக்கணும், அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து அதை அவங்களே வச்சுக்காம இதுல ஈடுபடுற அத்தனை பேரும் நம்மள மாதிரி ஏபிசின்னு பார்த்தீங்கன்னா 4 கோடி ஏபிசி இருக்காங்க. அந்த ஏபிஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துற மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ் சீரியஸா பண்ண வர்றவங்க கிட்ட இந்த ஒரு இடத்த வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து காட்டி கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன மாதிரி நிறுவனத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்றது. அது மட்டும் இல்ல, கடந்த 25 வருஷமா இந்த வியாபாரத்தை ரொம்ப சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறுவனம் வந்து பெரிய அளவுல கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த வியாபாரம் வந்து இன்னைக்கு கை மாறி இருக்கு. நம்ம டிசிஜிஐட்ட இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய டாட்டர் அண்ட் சன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல அவங்க சொல்ற ப்ராமிஸ் என்ன அப்படின்னா கடந்த 20 வருஷமா 25 வருஷமா அப்பா பண்ண பிசினஸ் அதே வால்யூம் வந்து அடுத்த 5 வருஷத்துல நாங்க கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஏபிஸ்க்கு. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம நிறுவனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நிறுவனமா நம்ம இருக்கு. அதனால இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா நிறைய பேர் வராங்க, என்ன பண்றாங்கன்னா ஐடி போடுறாங்க, அப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வேற பிசினஸ் போறாங்க, திரும்ப அதை விட்டுட்டு வேற எங்கேயோ போறாங்க, அப்புறம் திரும்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்ப வராங்க. 5 வருஷம் கழிச்சு திரும்ப பாத்தீங்கன்னா ஆர்சிஎம்க்கு வராங்க திரும்ப. ஏன் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்றத வந்து ஆர்சிஎம்ல இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்க அவங்க. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்த முதல்ல நம்ம இருக்கக்கூடிய ஈடுபட்டு இருக்க அத்தனை பேரும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம முதல்ல வெளியே போயிடக்கூடாது. சரிங்களா? நம்ம கூட ஒரு பெரிய டீம் வரணும் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியா, அதுதான் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி பிளானாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தொடர்ச்சியா விடாமுயற்சியா நம்ம வந்து தொடர்ந்து இதுல இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கோபகுமார் அடிக்கடி சொல்லுவாரு 3 to 5 இயர்ஸ் நீங்க இந்த பிசினஸ்ல இந்த வியாபாரம் என்ன கேட்குதோ அதை கொடுக்கணும் அப்படின்னு. இந்த வியாபாரம் என்னென்னலாம் அதுக்கு செய்யணுமோ அது அடிப்படை விஷயங்களை செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா 3 to 5 இயர்ஸ்ல நீங்க வந்து எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பலன்களை வந்து நம்ம அனுபவிப்போம் அப்படின்றதான் வந்து அவர் சொல்லக்கூடிய ப்ராமிஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நிறுவனத்துல, அதாவது டைரக்ட் செல்லிங் அப்படின்னு நிறைய கம்பெனி இருக்கு. நம்ம டைரக்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு துறையில வந்துட்டோம் அப்படின்னா அதுல ஒரு கம்பெனில மட்டும்தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணணும். நம்ம ஒர்க் பண்ணிட்டு கண்டிப்பா நம்ம எதுலையுமே ஜெயிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அந்த வகையில வந்து ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா
நீங்க ஆர்சிஎமோட ஒரு சிறப்பான ஒரு நிறுவனம் வந்து வெளியே வந்து யாராவது சேலஞ்ச் பண்ணி நம்ம சொல்லலாம். யாராவது அந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்க, இல்ல இதோட சிறப்பா ஒரு கம்பெனி இருக்குன்னா நம்ம உட்காந்து ஒரு டிபேட்டே பண்ணலாம். நம்ம எந்த வகையில் அது சிறப்பு அப்படின்றத நம்ம சொல்ல வைக்கலாம். அப்படி எதை பார்த்தாலும் சொல்லி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான 100% ப்ரூஃபோட நம்ம கம்பெனி தான் சிறப்பு அப்படின்றதுக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்கள் நம்ம கம்பெனில இருக்கு. சரிங்களா? சோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு கையில எடுக்கணும். இதை எடுக்கிறது மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு நிறைய சேலஞ்ச் இருக்கு. சரிங்களா? ஆர்சிஎம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சேலஞ்ச் இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம சொல்றதை யாரும் வந்து இவ்வளோ இன்னைக்கு கூட வந்து எங்களுடைய டீம் லீடர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன். இவ்வளவு சிறப்பான நல்ல விஷயங்கள் இருக்கும்போது ஏன் ஆர்சிஎம்ல எல்லாரும் ஜெயிக்க முடியல? என்ன காரணம்? ஏன்னா ₹1 ஷாம்பு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த நிறுவனத்திலையும் கிடையாது டைரக்ட் செல்லிங்ல. சால்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிலையும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ₹10 உள்ள பொருட்கள் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அதிகப்படியான பொருட்கள் நம்ம டைரக்ட் செல்லிங்ல நம்ம கம்பெனில மட்டும் தான் இருக்கு. ஒரு ₹10, அதாவது ₹10 பேஸ்ட் இருக்கு, சோப் இருக்கு, டிடர்ஜென்ட் பார் இருக்கு, அதுக்கப்புறம் டிடர்ஜென்ட் பவுடர் இருக்கு, டிஷ் வாஷ் பார் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரீம் இருக்கு, ஃபேஸ் கிரீம். அவ்வளவு ஒரு எக்ஸலன்ட் கிரீம் அது. அந்த மல்டி பர்பஸ் கிரீம். அப்படி ஒரு அருமையான கிரீம் வந்து பாத்தீங்கன்னா ₹10 வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு கம்பெனி தயாரா இருக்காங்க. சோ இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையில பார்த்தாலும் எந்த கம்பெனியும் நம்ம கிட்ட வந்து ஈடு கொடுத்து நிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. சரிங்களா? சோ அப்ப இதை வந்து நம்ம முழுமையா ஸ்ட்ராங்கா கையில எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம காமராஜ் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா இதை எப்படி கொண்டு போறது, இது நம்மளுக்கு லாபகரமா நடக்குமா, இது வந்து வெற்றிகரமா கொண்டு போக முடியுமா அப்படின்ற டவுட்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் தயங்கி நிக்கிறாங்க. சரிங்களா? சோ இந்த சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம கூட இருக்கவங்களுக்கு இதை புரிய வைக்கணும். என்ன மாதிரி ஒரு அற்புதமான ஆர்சிஎம் நிறுவனத்துல நம்ம இருக்கிறோம், இந்தியால பெஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனில நம்ம இருக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதை புரிய வைக்கணும் டீமுக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பெயிண்ட் கொடுக்குற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி எடுத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு நான் நிறைய கம்பெனில பார்த்திருக்கேன். எங்கேயுமே பாத்தீங்கன்னா பெயிண்ட்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க கையில எடுக்கிறதே இல்லை. எங்கேயுமே கிடையாது. ஆனா நம்ம கம்பெனி பாருங்க, அந்த பெயிண்ட் எடுத்தது மட்டும் இல்ல, அந்த பெயிண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட பாத்தீங்கன்னா அந்த பெயிண்ட கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இப்ப சமீபமா எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதவரத்துல பெயிண்டிங் பண்ணோம் நாங்க. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டர் சொன்ன ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நாங்கெல்லாம் வந்து மத்த பெயிண்ட் எல்லாம் அடிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு ரூம்குள்ள அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 10க்கு 10 இல்ல 10க்கு 15 ரூம்ல அடிக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 ஹவருக்கு ஒரு தடவை வெளியே வந்துட்டு போவோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு சின்ன அந்த நெடினால பாத்தீங்கன்னா மூச்சு திணறல் மாதிரி வரும். நாங்க வந்து வெளியே வந்து நல்ல காத்த சுவாசிச்சுட்டு திரும்ப உள்ள போய் பண்ணுவோம். இல்ல ஒரு டீ குடிச்சிட்டோ ஏதாவது ஒன்று பண்ணுவோம் நாங்க அப்படின்னாரு. ஆனா நம்ம இந்த பெயிண்ட் வந்து சார் நாங்க வந்து வெளியே போகணும்னு எங்களுக்கு தோணல. நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூம் முடிச்சுட்டு தான் வெளியே வரோம் நாங்க. அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு எந்த விதமான அந்த இரிட்டேஷனோ இல்ல மூச்சு பிரச்சனையோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரு வந்து ஃபீட்பேக் கொடுத்து அதுக்கப்புறம் கேட்டாரு. என்ன என்ன கம்பெனி சார் என்ன ஏதுன்னு கேட்டபோது தான் நம்ம அப்புறம் சொன்னேன் நானு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு தடவை இப்ப நம்ம அந்த ஜூம்ல தான் நான் வந்து ஒரு 1 மந்த் லாஸ்ட் மந்த் நினைக்கிறேன் அது. நம்ம சுஜா மேடம் வந்து பெயிண்ட பத்தி 2:00 மீட்டிங்ல ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் என்னுடைய மொட்டை மாடியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேம் ப்ரொடெக்ட் பெயிண்ட் வந்து அடிச்சிட்டு இருந்தோம் அந்த நேரம். அப்போ அவங்களுக்கு வந்து லைவா அந்த வீடியோவை காமிச்சோம். அப்போ அந்த மொட்டை மாடியில அடிக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சில அதை அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அதை காமிச்ச உடனே அந்த சுஜா மேடம் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல உங்க பெயிண்டரை வந்து அந்த பெயிண்ட் அடிக்கிறத நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம். எனக்கு ஒரு ஷாக்கா இருந்தது, என்ன திடீர்னு நிறுத்த சொல்றாங்க அப்படின்னு. அப்ப சொல்லுங்க மேடம் என்ன விஷயம் அப்படின்னு. அப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரோலரை வச்சுதான் அந்த மொட்டை மாடியில பெயிண்ட் அந்த டேம் ப்ரொடெக்ட அடிச்சிட்டு இருந்தாரு. அப்ப அவங்க ஒரு விஷயம் வந்து கரெக்ஷன் பண்ணாங்க அவங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து அந்த ரோலர் வந்து மேலையும் கீழையும் இழுக்கக்கூடாது. ஒரு தடவை நீங்க வந்து மேல இருந்து கீழே இழுத்துட்டீங்கன்னா அதை நிறுத்திட்டு திரும்ப அதே இடத்துல இருந்து திரும்ப சரியா பண்ணலைன்னா திரும்ப மேல இருந்து கீழே மட்டும் தான் இழுக்கணும். நீங்க 2 தடவை ரிவர்ஸ்ல பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு குவாலிட்டியா அந்த பெயிண்டிங் வந்து ஃபினிஷிங் வராது அப்படின்னு உடனே கரெக்ஷன் பண்ணாங்க. ஸோ அப்ப அந்த பெயிண்டரே வந்து கொஞ்சம் ஏன்னா அவர் வந்து கேட்டீங்கன்னா 25 வருஷமா அந்த பெயிண்டிங் ஃபீல்ட்ல இருக்காரு. அப்ப அவர் சொன்னாரு, சார் நாங்களும் இத்தனை வருஷமா இதுல இருக்கிறோம், எங்களுக்கு இந்த மாதிரிலாம் யாரும் கைட் பண்ணல, எந்த கம்பெனிக்காரங்களும் கைட் பண்ணல, அது எப்படி சார் வீடியோல பார்த்து இப்படி கரெக்டா சொல்றாங்க அப்படின்னாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம கம்பெனில பாருங்க, எந்த ஒரு பொருளா இருக்கட்டும் அதுக்கான நாலேஜை வந்து பாத்தீங்கன்னா 100% அதுல பயன்படுத்துறவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க இன்னைக்கு. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ட்ரைனிங் வந்து எக்ஸலண்டா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இமீடியட்டா கரெக்ஷன் பண்ணாங்க. அவங்க நினைக்கலாம் சரி நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம்னு கூட விட்டுறலாம் அவங்க. அவங்க இமீடியட்டா பெயிண்டரை நிறுத்துங்க சார், அந்த பெயிண்டரை நிறுத்த சொல்லுங்க சார் அப்படின்னாங்க. நிறுத்தி அதை என்ன வந்து கரெக்ஷன் பண்ணாங்க அவங்க. ஸோ அப்ப என்னன்னா நம்ம கொடுக்குற
குவாலிட்டி பெயிண்ட் வந்து உபயோகப்படுத்துற முறைன்னு ஒன்று இருக்கு. ஏன்னா நல்ல பொருளை கூட தப்பா உபயோகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச ரிசல்ட் வராது. ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் இன்னைக்கு நம்ம லீடர் சொன்னார், காமராஜ் சார் சொன்னாரு, கிட்டத்தட்ட 1000ங்களை தாண்டி 2000 நாட்களை நோக்கி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரைனிங்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு அஸ்திவாரமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ அந்த வகையில வந்து எல்லா லீடர்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை எந்த அளவுக்கு நம்ம கத்துக்கிறோம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லேர்னிங், அதாவது கல்வி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூலோடய காலேஜோடய முடியறது இல்லை. அந்த கல்வின்றது ஒரு ஒரு கட்டத்திலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வியை வந்து நம்ம வந்து அது கல்வியா பார்க்கணும். ஒரு ஒரு நிகழ்ச்சியையும் அது நம்மளுக்கு வந்து பாதகமா இருந்தாலும் சரி, சாதகமா இருந்தாலும் சரி, அங்க என்ன கத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங்ல தினசரி 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 நம்ம ஏதாவது ஒரு அந்த லேர்னிங் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கற்றல் நான் வந்து கத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து ஒருத்தர் பேசணும். இப்போ கூட நான் லேட்டஸ்டா ஒரு 3 days பிஃபோர் ஒரு மீட்டிங்ல ஆயிலை பத்தி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரவி சார் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க, உஷா மேடம்னு ஒருத்தங்க. அவங்க வந்து இது இவ்வளவு நாள் வரைக்கும் நான் ஆயிலை பத்தி நிறைய பேசியிருக்கேன், ஆயிலை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன், ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரசன்டேஷன்லாம் நான் கொடுத்துருக்கேன். பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சூப்பரா சொன்னாங்க. இந்த ஆயிலை வந்து நீங்க வந்து நல்ல ஆயில் அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு புது கஸ்டமர்ட்ட எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு டிப்ஸ், அருமையான டிப்ஸ் அது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில்ல செஞ்ச சில பலகாரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒத்துக்காது. ஒரு உதாரணத்துக்கு வந்து பஜ்ஜி சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா நெஞ்சு கரிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து அஜீரணம் மாதிரி, இல்ல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி, அந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை வரும். அதனால நான் பஜ்ஜி சாப்பிட மாட்டேன், இல்ல பூரி சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்ச விஷயங்களை வந்து சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி பிரச்சனை யாருக்காவது இருக்கான்னு கேளுங்க வீட்டுல. இருக்கு அப்படின்னா இந்த எண்ணெயில அதை பொரிச்சு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில், அரிசி தவிட்டு எண்ணெயில அதை பொரிச்சு கொடுங்க. சப்போஸ் அது பூரியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பஜ்ஜியா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு அதிகமா எண்ணெய் உபயோகப்படுத்துற ஒரு பலகாரம், அந்த பலகாரத்துல நம்ம ரைஸ் பிரான் ஆயில செஞ்சு சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ட நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்களாம், ஐயோ நான் இது வரைக்கும் 10 வருஷமா வந்து நான் பஜ்ஜியே சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு என்ன அறியாமையே ஒரு 5 பஜ்ஜி சாப்பிட்டேன் வீட்டுல செஞ்சது. அதே மாதிரி நான் வந்து பூரி சாப்பிட்றத அதிகமாக சாப்பிட மாட்டேன், சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஏன்னா பூரி வந்து எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறதுனால எனக்கு வந்து அந்த எண்ணெயோடைய பலகாரம் வந்து எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்ன அனைவரும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆயில் நம்மளுடைய அரிசி தவிட்டு எண்ணெய் ஹெல்த் கார்டு ரைஸ் பிரான் ஆயிலை பயன்படுத்தி அந்த பலகாரத்துல எண்ணெய் பலகாரத்துல செஞ்ச எண்ணெயில செஞ்ச பலகாரங்கள் அத்தனையும் பாத்தீங்கன்னா பல நாட்கள் சாப்பிடாம இருந்தவங்களாம் திரும்ப விரும்பி சாப்பிடுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு. ஸோ இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம கத்துக்கிற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தவே கூடாது. சரிங்களா? ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், காலேஜோட படிப்பு முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முன்னேற்றமான பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளே தடை போட்டுக்கிறோம். அது இவர் என்ன சொல்லி கொடுக்குறது, நான் என்ன கேட்கறது, அந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நம்ம எதை வேணாலும் கத்துக்கலாம். குழந்தைகிட்ட நம்ம கத்துக்கலாம், ஒரு வயதானவங்க கிட்ட கத்துக்கலாம், எங்க வேணாலும் கத்துக்கலாம். இந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா இந்த ஆர்சிஎம்ல இருந்து கூட இந்த ஒரு விஷயத்தை வந்து இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்னா, அதை ஈஸியா நம்ம சேல் பண்ணலாம். அதை நம்ம வராங்க, வந்த உடனே இந்த ஆயிலை பத்தி இது காஸ்ட்லி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஆயிலை பத்தி பல காரணம், வாங்காம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு காரணம், இந்த ஒரு பாக்கெட்டை யூஸ் பண்ணுங்க, நீங்க வந்து அந்த பிரச்சனை சரியாகலன்னா நீங்க வாங்க வேண்டாம் அடுத்துன்னு சொல்லி நம்ம அந்த பாக்கெட்டை கொடுக்கலாம். வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா 100% ரிசல்ட், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசிஜியோட கேரண்டி. டிசிஜிஐயோட கேரண்டியே என்ன அப்படின்னா, ஆர்சிஎம் ப்ராடக்ட்டை நம்ம குடும்பத்துல நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளும் நம்ம குடும்பமும் ஆரோக்கியமா இருப்போம். அது வந்து அவருக்கு கேரண்டி கொடுக்குறாரு. அது ஆர்சிஎம் உணவுப் பொருள் மட்டும் இல்ல, நம்ம தேய்க்கிற பேஸ்ட்ல இருந்து, குளிக்கிற சோப்ல இருந்து, ஃப்ளோர் கிளீனர்ல இருந்து, டாய்லெட் கிளீனர்ல இருந்து, பெயிண்ட்ல இருந்து, நியூட்ரிஷன்ல இருந்து, விவசாயத்துக்குள்ள ப்ராடக்ட்ல இருந்து எதை எடுத்தாலும் கேரண்டி தான். ஸோ அந்த கேரண்டி நம்ம தைரியமா நம்மளுடைய டீமுக்கு நம்ம சொல்லலாம். நம்ம புதுசா வர்றவங்க அத்தனை பேருக்கு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய சேலஞ்ச் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை எப்படி சார் நம்ம கொண்டு போறது, இந்த ப்ராடக்ட்டை எப்படி சார் நான் போய் நிறைய பேர்ட்ட பேசினா சில பேர் வேணும்ன்றாங்க, சில பேர் வேண்டான்றாங்க, சில பேர் வாங்கிட்டு இருக்காங்க அப்புறம் திடீர்னு விட்டுறாங்க, சில பேர் பிசினஸ் பண்றாங்க விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், ஆர்சிஎம் ப்ராடக்ட் வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்க குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும், அது நாங்க கேரண்டி. இந்த ஒரு கேரண்டி வேற எந்த கம்பெனியும் அந்த கேரண்டி கொடுக்கவே முடியாது. அப்படியே கொடுக்குற கம்பெனியா இருந்தா பாத்தீங்கன்னா ரேட் எல்லாம் எங்கேயோ இருக்கும். இதுதான் வித்தியாசம் நம்மளுக்கும் வெளியே உள்ள மற்ற கம்பெனிக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க வெளியே பாருங்க, நம்ம மாதிரி கேரண்டி கொடுக்குற கம்பெனி நிறைய இருக்கு. பட் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டே வர முடியாது அவங்க.
ரூபா ஷாம்புல கூட இன்னைக்கும் நான் வந்து அந்த ரூபா ஷாம்பு எங்க வீட்டுல வந்து ரெகுலரா நாங்க வந்து ஏதாவது ஒரு வகையில யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த ரூபா ஷாம்பு விலையும் ஏறல, குவாலிட்டியும் மாறல, குவான்டிட்டியும் மாறல. அதுல எவ்வளவு எம்எல் அன்னைக்கு கொடுத்தாங்களோ அதே எம்எல் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. எந்த கம்பெனி இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு எடையை குறைப்பாங்க, இல்ல குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரேட்டை கூட்டுவாங்க. இந்த ரூபா ஷாம்புன்றது 2 ரூபா ஷாம்புவா மாத்துவாங்க. நம்ம அந்த மாதிரி நம்ம நிறுவனம் வந்து அது எதுவுமே அவங்க பண்ணல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷாம்புனால இன்னைக்கு திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா நம்ம பாபு சார் வந்து இன்னைக்கு பெயிண்ட்ல எக்ஸ்பர்ட்டா அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு உள்ள வர்றதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா 100% நம்மளுடைய ஹெர்பல் ஷாம்பு. ஸோ அந்த ஹெர்பல் ஷாம்பு ஒரு எவ்வளவு பெரிய மேஜிக் பண்ணியிருக்கு பாருங்க. அது நம்மளுடைய சுகுமார் சார் வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. கொடுத்து இன்னைக்கு கடந்த 6-7 வருஷமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா அந்த திருவள்ளூர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரகிருதி ஒண்டர் வேர்ல்டு குயிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வெகு விரைவில் அது ஒண்டர் வேர்ல்டா மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாம்பு, ஒரே ஒரு ஷாம்பு இன்னைக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையே மாற்றி புரட்டி போட்டிருக்கு. ஸோ அந்த வகையில வந்து ஆர்சிஎம் வந்து நம்பணும். நம்பணும்னா முதல்ல கத்துக்கணும். ஸோ கற்க கசடற எத்தனை 2000 வருஷம் முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ற? இன்னைக்கு நீங்க திருக்குறள் அப்படின்னு ஒரு விஷயத்த கையில் எடுங்க. அந்த திருக்குறள் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அப்படியே ஆர்சிஎம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க. எந்த குறள் எடுத்து வேணாலும் பாருங்க. நீங்க எந்த குறள் வேணாலும் எடுத்து பாருங்க. அது மருத்துவமா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எதை வேணாலும் எடுத்து பாருங்க. அந்த திருக்குறள்ல என்னென்னலாம் நம்ம கத்துக்கிட்டோமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொன்ன அத்தனை விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ற ஒரே நிறுவனம் இன்னைக்கு நீங்க அடிச்சு சொல்லலாம் நம்ம ஆர்சிஎம் நிறுவனம் மட்டும்தான். எதை வேணாலும், அதாவது அதுல வந்து ஒரு குறள் நான் அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் அந்த குறளை சொல்லுவேன் நான். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். சோ என்ன அன்னைக்கு குறள் அன்னைக்கு வந்து அந்த பெரியவர் நம்ம தாத்தானே சொல்லலாம். அவரு தாத்தா மட்டும் இல்ல, மகாகுருன்னு சொல்லலாம். அவர் எங்க இருந்தா அந்த நாலேஜ் எல்லாம் எப்படி எடுத்தாருன்னு நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து கூட நம்ம நாலேஜ் எடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், கத்துக்கிறதுக்கு யோசிக்கிறோம். அவர் எங்க போய் கத்துக்கிட்டாரு, எங்க போய் அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாரு, அது எப்படி வந்து மக்களுக்கு தெரியணும், அது 1000 காலங்கள் கடந்தாலும் அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்பயும் ஒத்து போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி அவர் மனசுல எடுத்துக்கிட்டாரு அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சோ அந்த ஒரு திருக்குறள்ல இந்த ஒரு குறள், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அந்த குறளுக்கு வந்து எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்றேன். நானு ஒரு நோய் வருது அப்படின்னா நம்மளுக்கு அந்த நோய் ஏன் வந்தது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண சொல்றாரு. இன்னும் நம்மளாம் என்ன பண்றோம்னா இன்னைக்கு இருக்கிற அந்த ஃபாஸ்ட் வேர்ல்டு காலகட்டத்தில் என்ன பண்றோம் அப்படின்னா எதற்கெடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்ல போய் ஏதாவது ஒரு மாத்திரை வாங்கி போடுறது, இல்ல கொஞ்சம் சீரியஸா இருந்தா டாக்டர்கிட்ட போய் ஓடி போய் பிரச்சனைன்னு போறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு நல்ல டாக்டரா இருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாக்டரும் சொல்ல முடியாது. சில டாக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஒரு ஏடிஎம்மா பயன்படுத்துறாங்க. நம்ம கிட்ட எப்போ வேணாலும் பணம் கொடுக்குற அளவுக்கு வந்து நம்மள வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ஏடிஎம் ஆயிட்டோம். இன்னைக்கு நிறைய மெடிக்கல் கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஏடிஎம். சரிங்களா? சோ எனி டைம் மணி நம்ம போனா நம்மள நோயாளி ஆக்கிட்டு அவங்களுக்கு எப்போ வேணாலும் பணம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம நிறுவனங்கள் இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு திருவள்ளுவர், நீங்க உங்களுக்கு ஒரு நோய் வருது, ஒரு தலைவலி வருது, இல்ல உங்களுக்கு ஒரு வயிற்று வலி வருது, இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூட்டு வலி வருது அப்படின்னா அந்த நோய் எதனால வந்தது, என்ன காரணத்தினால வந்தது அப்படின்றத முதல்ல நீங்க பாருங்க. இது உங்களால வீட்லயே சரி பண்ண முடியும்னா சரி பண்ணுங்கன்றார். நம்ம கிச்சன்ல அஞ்சரை பெட்டியில தாங்க இருக்கிற அத்தனை மருத்துவமும் இருக்கு. நம்ம கிச்சன்ல அஞ்சரை பெட்டி, அந்த அஞ்சரை பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா இல்லாத மருத்துவமே கிடையாது. இன்னைக்கு வேர்ல்டுலயே உலகம் முழுக்க நீங்க நம்ம எடுத்துக்கிட்டாலும் பெஸ்ட் ஃபுட் ஹேபிட் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியர்களுடைய உணவு பழக்கம் தான் இருக்கிறதுலே வேர்ல்டுல பெஸ்ட் ஃபுட் ஹேபிட். எல்லா வகையான உணவும் அறுசுவை உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த அறுசுவை உணவை வந்து பாத்தீங்கன்னா முழுமையா அருந்தக்கூடிய ஒரு நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரத தேசம் தான். நம்ம அந்த காலத்துல எல்லாமே சாப்பிட்டாங்க. இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாத்திட்டோம் நம்ம. அதாவது என்னென்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரம், உப்பு, புளிப்பு, அதுக்கப்புறம் துவர்ப்பு, அதுக்கப்புறம் இனிப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கசப்பு. இந்த 6ம் அறுசுவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவுல இருக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4 சுவை வந்து ரெகுலரா எடுத்துட்டு இருக்கோம். என்ன உப்பு எடுத்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இனிப்பு எடுக்கிறோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 விஷயம் தான் எடுக்கல. துவர்ப்பு அண்ட் கசப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம சேர்க்கோம். புளிப்பு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை தவிர 2 விஷயங்கள் நம்ம எடுக்கிறதே இல்லை. எந்த 2 விஷயம்னு பாத்தீங்கன்னா கசப்பு அண்டு துவர்ப்பு. இந்த கசப்பும் துவர்ப்பும் நீங்க ரெகுலரா ஃபுட்ல எடுத்தீங்கன்னா டயபெட்டிக் வராது. இதைத்தான் அன்னைக்கு வந்து நம்ம திருவள்ளுவர் சொல்லிட்டு போனாரு. இந்த கசப்பும் துவர்ப்பும்
அதையும் கூட பாருங்க, அன்னைக்கு திருவள்ளுவர் சொன்ன விஷயத்த இன்னைக்கு நம்ம ஆர்சிஎம் நிறுவனம் திரும்ப அதுலயும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதுசன்யம். ஒரு லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜெகதீசன் சார் வந்து ரொம்ப அற்புதமா அதை பத்தி சொன்னாரு. மதுசன்யம்ல நீங்க அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் 12 விதமான மூலிகைகள் அதுல கொடுத்திருக்காங்க. அந்த 12 விதமான மூலிகையும் நீங்க பாத்தீங்கன்னா அத்தனையும் அதுல இனிப்பு இருக்கு, புளிப்பு இருக்கு, கசப்பு இருக்கு, அதுக்கப்புறம் துவர்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 6மே அந்த மூலிகைகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு. அந்த 6 விஷயமும் பாத்தீங்கன்னா அறுசுவை உணவு அப்படின்னா அது நம்மளுடைய மதுசன்யம் மட்டும்தான். அதனாலதான் கம்பெனி என்ன கேரண்டி சொல்றாங்கன்னா தொடர்ச்சியா 6 மாசம் அந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க எடுத்தாங்க அப்படின்னா அவங்க டயபெட்டிக் விட்டு வெளியே வரலாம். தொடர்ச்சியா 6 மாசம் டயபெட்டிக் இல்லாதவங்க எடுத்தாங்கன்னா டயபெட்டிக் பக்கம் போறதுக்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு நம்ம உடம்ப தயார் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் வந்து நம்ம வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சோ எந்த மாதிரி ஒரு நிறுவனத்துல நம்ம இருக்கோன்றத முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் வெளியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க தேடி பார்த்துட்டு வேணாலும் வந்து சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது நம்ம அது டிபேட்டா கூட பண்ணலாம். கம்பேரிசன் நல்லா பண்ணலாம் நம்ம. 100% கம்பேர் பண்ணி பாருங்க. அது குவாலிட்டியா இருக்கட்டும், அதனுடைய குவாலிட்டியா இருக்கட்டும், அதனுடைய பிரைசிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடா இருக்கட்டும், அங்க தயார் பண்ற முறையா இருக்கட்டும், நம்மளுக்கு கமிஷன் கொடுக்குற முறையா இருக்கட்டும், அந்த பிளான் சொல்ல அந்த 3 பி அதை பத்தி அன்னைக்கு வந்து காமராஜ் சார் சொல்ல சொன்னாரு. ப்ராடக்ட், ப்ரொஃபைல் அண்ட் பிளான். இந்த 3யுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெஸ்ட் 3லயும் பெஸ்ட் எதுன்னா நம்மளுடைய ஆர்சிஎன் நிறுவனம் மட்டும்தான். சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நம்ம நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கற்க கசடற எல்லா நேரத்திலையும் கத்துக்கக்கூடிய ஒரு மனநிலையில நம்ம இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வேற ஒரு மொபைல்ல வேற ஏதாவது பாக்குறது, இல்ல மீட்டிங் ஆன் பண்ணிட்டு வேற வேலையை செய்யறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து தேவையான நாலேஜ் கிடைக்கிறதுக்கான விஷயங்களை நம்மளே இழந்துடுறோம் நம்ம. ஸோ அவசியம் வந்து எல்லாருமே அந்த ஒரு மீட்டிங்ல உட்காரும் போது ஒரு நோட் புக்கோட நம்ம உட்கார்றது ரொம்ப நல்லது. சரிங்களா? நோட் புக்கோட. ஏன்னா அந்த ரெக்கார்டிங்ல நான் அப்புறம் பாத்துக்கிறேன், யூடியூப்ல பாத்துக்கிறேன்னா என்னைக்காவது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட நானும் உள்ள வந்து ஒரு 9 வருஷம் ஆச்சு. இதுல நிறைய பேர் சில காலங்கள் சில வருடங்கள் இருந்திருப்பீங்க. என்னைக்காவது உட்கார்ந்து இன்னைக்கு நடந்ததோ, நேத்து நடந்ததோ, முந்தா நேத்து நடந்ததோ திரும்ப ஒரு தடவை யார் கேட்டிருப்பீங்க அந்த யூடியூப்ல போய்? ரொம்ப 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 கம்மியான ஒரு விஷயம். ஏன்னா ஜெகதீசன் சாரா இருக்கட்டும், பிச்சைக்குமாரா சாரா இருக்கட்டும், இமீடியட்டா அதை வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல போடுறாங்க. பட் பார்க்கக்கூடிய ஆட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ அதனாலதான் என்னன்னா எந்த லைவ் மீட்டிங் நடந்தாலும் நம்ம உட்கார்ந்து கேட்கும் போது தான் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான நாலேஜ் கிடைக்கும். அதை கவனமா பார்க்கணும். ஏன்னா அதிகபட்சம் என்ன ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நடக்க போகுது ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க உட்காந்து கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலும் உங்களுக்கு மறக்காது. சரிங்களா? அது கூட முந்தா நேத்து வந்து நம்மளுடைய கோபகுமார் ஒரு சூப்பரா ஒரு விஷயம் சொன்னாரு. கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம். அந்த சிஸ்டம்ல 21 கோல்டன் ரூல் இருக்கு. இதுல எதை வந்து அவசியம் நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு ஒரு கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பதில் சொன்னார். அவரே இத எதுல இந்த 21 கோல்டன் ரூல்ல எது பெஸ்ட், இந்த பிசினஸ்க்கு எதை உடனே ரெகுலரா விடாம பண்ணணும் அப்படின்னா மீட்டிங் அப்படின்றதான் சொன்னார் அவர். ஸோ ஒரு மீட்டிங்லயும் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம டீம் வருவாங்க, நம்ம டீம் கூட இருந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வேலை சுலபமாயிடும். அந்த கத்துக்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம் எல்லாருக்குமே இமீடியட்டா போய் சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா 100% இன்னைக்கு நம்ம வந்து பாராட்டு சொல்லிட்டே இருக்க வேண்டிய ஒரு மனிதர் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம காமராஜ் சார் தான். விடாம எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும், அது வந்து பண்டிகை காலமா இருந்தாலும் சரி, ஒரு மழை நேரமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த 2 மணி மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெக்கார்டுன்னு நான் சொல்லுவேன். அடிக்கடி நான் அந்த விஷயத்த சொல்லுவேன். ஜூம் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க கொரோனா டைம்ல. அப்பதான் பப்ளிசிட்டி ஆச்சு அந்த ஜூம். ஏன்னா எல்லாரும் வெளியே போக முடியாதனால அந்த வீட்லயே இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயத்த வந்து இந்த ஜூம் வழியா நம்ம பண்ணோம். அந்த ஜூமுடைய ரெக்கார்டு, அந்த ஜூமுடைய வரலாறே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தினசரி தினசரி விடாம ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா நம்மளுடைய இந்த 2ல இருந்து 4 நடக்கக்கூடிய மீட்டிங் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது வந்து நான் வந்து உறுதியா சொல்லுவேன் நான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அந்த நாலேஜை கொடுத்த நம்மளுடைய ஏன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு மக்கள் மேல உள்ள பிரியம், இந்த வியாபாரத்து மேல உள்ள பிரியம், இதுல வந்து பெரிய அளவுல கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மனநிலையில இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி தொடர்ச்சியா சில விஷயங்களை பண்ண முடியும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம காமராஜ் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே சல்யூட் பண்ணிட்டே இருக்கணும்.
அந்த ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு யார் எடுத்திருக்காங்க சொல்லுங்க? யாருமே வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு விஷயம் எப்பயுமே ரெகுலரா கொண்டு போனோம் ஏதாவது ஒரு வகையில. அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் நானே சில சமயம் பாத்தீங்கன்னா சில சமயம் சொல்லுவாரு, சார் இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு அப்படின்னா இமிடியேட்டா ஒரு ஆல்டர்னேட்டிவ் உடனே கொண்டு வந்துடுறாரு. அது அந்த ஆல்டர்னேட்டிவ் பாத்தீங்கன்னா நம்மளோட சிறப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நம்ம லீடரா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எமரல்டு சாருக்கு வந்து நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தமிழ்நாடு சார்பா எல்லாருமே அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அது மட்டும் இல்ல, இன்னைக்கு டிப்போ வர்றதுக்கான அத்தனை விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஈரோட்ல வந்து பெரிய லெவல்ல திரும்ப மீண்டும் டிப்போ வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றதுக்கு வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே ஒரு நிமிஷம் சார். ஈரோடு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். யா. ஸோ ஈரோடு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரா மாத்துறதுக்கான வேலையும் நடந்துட்டு இருக்காங்க. ஆமா சார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியை நேரடியா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு அதையும் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான ஏற்பாடுகளை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உறுதுணையா இருந்து நம்ம ஜெகதீசன் சார் எல்லா லீடர்ஸும். ஸோ இதுதான் வந்துங்க இந்த டீம் ஒர்க்ன்றது. இந்த டீம் ஒர்க்கை எல்லாரும் கையில எடுக்கணும். அவர் மட்டும் எடுத்தா மட்டும் பத்தாது. அத்தனை பேரும் இந்த வியாபாரத்துல நானும் வந்து பெரிய அளவுல வந்து என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய வாரிசுகளுக்கு வந்து பெரிய வருமானம் கொடுக்கணும், ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற அத்தனை பேரும் அது கையில எடுக்கணும். அது என்னோட வியாபாரம், நானும் அந்த மாதிரி கொண்டு போறேன் அப்படின்னு எடுத்து பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவுல வந்து நம்மளை பீட் பண்றதுக்கு ஆளே இருக்காது. ஏன்னா எல்லாராலையும் முடியும். எல்லாருக்கும் தேவை ஆரோக்கியம், எல்லாருக்கும் தேவை ஒரு வருமானம். இது ரெண்டையும் நம்ம சரி பண்றதுக்கு அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு ரிக்வெஸ்டாவே சொல்றேன், ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 100% ஸ்ட்ராங்கா வைக்கணும். ஸோ ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்னால தான் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல, பல துறைகள்ல, பல அரசியல்கள்ல, பல நீங்க வந்து வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்னால பல சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சு போயிருக்கு. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எல்லாருக்கிட்டையும் தப்பு இருக்கலாம், ரைட் இருக்கலாம். நான் வந்து சின்ன ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாருக்குமே வந்து அது புரியும். அது நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். ஆனா நம்மளுக்கு அவங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயம் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இதே இது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவர்கிட்ட இருக்க கெட்ட விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். அவர்கிட்ட நல்ல விஷயம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. எல்லாருக்கிட்டையும் நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். நம்ம எதை பெருசா பார்க்கிறோமோ அதுதான் வளரும். அவர்கிட்ட இருக்க கெட்ட விஷயத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நோக்கி தான் அது வந்து பயணம் போயிட்டு இருக்கும். கொஞ்சம் வந்து இதுதான் வந்து லேட்டரல் திங்கிங், அதாவது நேர்மறை சிந்தனைன்னு சொல்லுவாங்க. இந்த நேர்மறை சிந்தனையை நம்ம கொண்டு வரணும். நேர்மறை சிந்தனை இந்த டைரக்ட் செல்லிங் வியாபாரத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க நம்ம தனி ஆள் கிடையாது. நம்மளுக்கு மேலேயும் ஒரு பெரிய லீடர்ஸ் டீம் இருக்காங்க. நம்ம கூடயும் நம்ம அசோசியேட் பெரிய லீடர்ஸ் டீம் வரப்போறாங்க. அப்ப அந்த நேர்மறை சிந்தனை, அது போக நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பை யாரு நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் கொண்டு வந்தாலும் ரிலேஷன்ஷிப்ல கோட்டை விட்டோம்னா அந்த பிசினஸ் எங்க வேணாலும் கீழே போய் விழுந்துருவாங்க. சரிங்களா? அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அதையும் வந்து இன்னைக்கு நம்ம நிறைய லீடர்ஸ், எல்லா லீடர்ஸும் நல்லா கரெக்டா ஒன்னா பண்ணணும். விட்டு கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு இன்னைக்கு. சரி, நான் வந்து என்னுடைய உதாரணமே சொல்லுவேன். என்னோட லீடர் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ரவி இருக்காரு, வெண்மதி மேடம் இருக்காங்க, ராமசாமி சார் இருக்காரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கந்தசாமி இருக்காரு, அஸ்கர் இருக்காங்க, காமராஜ் சார் இருக்காரு. இந்த மாதிரி எல்லா லீடர்ஸும் இருக்காங்க. எனக்கும் நேரடியா தொடர்பு இருக்கார் ரவி. அடிக்கடி பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில கருத்து வேறுபாடு இருக்கலாம், சண்டை போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா நான் என்ன முடிவு பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ரவி கூட சண்டை போடணும், அந்த சண்டை போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகணும் அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட உரிமையா பேசுவேன். நான் நம்ம சண்டை போடலாம் யாருக்கிட்ட வேணாலும், ஆனா அந்த சண்டைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உறவு வந்து இன்னும் நெருக்கமா இருக்கணும். அந்த வகையில தான் அது ஆரோக்கியமான ஒரு சண்டையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய சண்டைகள் பாத்தீங்கன்னா பிரிஞ்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேசாம இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. ஸோ இதை தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் எங்க அப்படின்னா அந்த டைரக்ட் செல்லிங்ல கண்டிப்பா தவிர்க்கணும் அதுல. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னோட இது வந்து நிக்க போறது இல்லை. எனக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ல வந்து எல்லாரும் ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த 21 கோல்டன் ரூலை நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்தில் கடைபிடிக்கணும், எதெல்லாம் கடைபிடிக்க கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நான் இவ்வளவு நேரம் பேசணும், எவ்வளவு ஒரு அற்புதமான கம்பெனில, எவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு நிறுவனத்துல நம்ம எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம். அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு ரிலேஷன்ஷிப்னால ஒரு வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியும் பார்க்க முடியாம இருக்கிற வியாபாரத்தை கட்டி காக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா நம்ம வந்து போராடிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த சூழ்நிலையை சரி பண்ணணும் அப்படின்னா 100% ரிலேஷன்ஷிப் ரொம்ப 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 முக்கியம்.
என்னுடைய அப்ளைன் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பும் சரி, என் டீம்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் சரி, எனக்கு சம்மந்தமே இல்லாத லைன், அதாவது கிராஸ் லைன் சொல்லுவாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ ஆல் ரவுண்டா அந்த ரிலேஷன்ஷிப் ஆர்சிஎம்ல மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலில ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அப்பா பிள்ளை, அதுக்கப்புறம் அப்பா பொண்ணு, அம்மா பொண்ணு, அப்புறம் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோமோ மனசு நிம்மதியா இருக்கும். நீங்க பல சாதனைகள் பண்ணலாம் அது. சரிங்களா? ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளவு நாள் எப்படி இருந்தோமோ அதெல்லாம் பரவாயில்ல. இனிமேல் ஒரு முடிவு எடுக்கலாம். எஸ், என் மேல அப்ளைன் கூட எனக்கு கோவம் தான். எஸ், இன்னைக்கு நான் அவர் கூட சண்டை போட போறேன். ஆனா இந்த சண்டைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு ஆரோக்கியமான ஒரு உறவா அது வந்து மாறப்போகுது. அப்படின்ற ஒரு மனநிலையோட நம்ம எல்லா இடத்துலயுமே கொண்டு போகணும். சரிங்களா? அது கோபகுமார் சார் ரொம்ப அருமையா வந்து, ஏன்னா மென்டார் அப்படின்னு சொல்றதுக்கான அத்தனை ஒரு குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா நம்ம கோபகுமார் சார்ட்ட இருக்கு. அவர் சொல்லுவாரு, அவன் டவுன்லைன் திட்டுறான், திட்டுப்பா நல்லா திட்டு என்ன, ஆனா பிவி பண்ணிட்டு திட்டு அப்படின்னுவாரு. சோ என்ன மாதிரி ஒரு மனநிலை பாருங்களேன். நீங்க நம்மள யாராவது ஒருத்தர் திட்டிட்டோம், நம்மளுக்கு 1000 பலன் இருந்தா கூட திட்டிட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கோவம் வந்துரும் வேகமா. கோவம் வந்து நம்ம ஏதாவது பேசிடுறோம். பட் அந்த ஆட்டிட்யூட் எப்படி மாறி இருக்காரு பாருங்க. ஒரு ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானி அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் நிதானமா இருக்கிறது. எல்லா சூழ்நிலையும் நிதானமா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லா இடத்துலயுமே சாதிக்கலாம். அது எந்த துறையா வேணாலும் இருக்கட்டும். அது ஃபேமிலியா இருக்கட்டும், அது ஒரு பிசினஸா இருக்கட்டும், அது ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும். எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நிதானம், கொஞ்சம் பொறுமையா அந்த விஷயத்தை யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுல வந்து சரி பண்ணக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் அதுல இருக்கும் அதுல. சோ அந்த வகையில வந்து ஒரு நம்ம மென்டார் சொல்லுவாரு, நீ திட்டுப்பா, அப்ளைன் தானே நானு, பரவாயில்ல திட்டு, ஆனா பிவி பண்ணிட்டு திட்டு அப்படின்னுவாரு. சரிங்களா? சோ அந்த வகையில ஒண்ணு. அதே மாதிரி நம்ம டவுன்லைனை நம்மள திட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த உரிமையும் நம்மளுக்கு கிடையாது. 100% நான் இன்னைக்கும் சொல்லுவேன், என்னைக்கும் சொல்லுவேன். டவுன்லைனை வந்து திட்டுறதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம அறிவுரை தான் சொல்லணும். அவங்களுக்கு ஐடியா குடுக்கணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அத தாண்டி அவங்க சரி பண்ணலேன்னா, எஸ், ரைட்டுப்பா, அடுத்த ஆள் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அப்லைன் ஒண்ணு தான். ஆனா டவுன்லைன் பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க வேணாலும் யார் கூட வேணாலும் போய் வொர்க் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் நம்ம வந்து மக்கள் இருக்காங்க. எங்க வேணாலும் வொர்க் பண்ணலாம். சரி, இன்னைக்கு இவரு சரிப்பட்டு வரலையா? இவரு என்னைக்கு வர்றாரோ அதுவரைக்கும் அவர வெயிட் பண்ணிட்டு அடுத்த ஆள பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஆனா அப்லைன் அப்படி கிடையாது. சரிங்களா? அதனால டவுன்லைன் கிட்டயே நம்மளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்கள வந்து தப்பா பேசுறதுக்கோ, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்க கிட்ட தப்பா சொல்றதுக்கோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு டவுன்லைன்ட்ட இருந்து நம்மளுக்கு 1 பிவி வந்தாலும் நம்மளுக்கு கமிஷன் வருதா இல்லையா? அவர்கிட்ட இருந்து 1 பிவி மட்டும் வரட்டும். அந்த 1 பிவிக்கு நம்ம வந்து ஸ்டார் லெவல்ல இருந்தோம்னா 22% நம்மளுக்கு கமிஷன் வரப்போகுது. அப்ப எந்த ரைட்ஸும் கிடையாது. அவர திட்டுறதுக்கோ, கோவப்படுறதுக்கோ எந்த ரைட்ஸும் கிடையாது. முடிஞ்சா அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். இல்லைன்னா ரைட், ஓகே, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அடுத்த யாருக்கு நம்மளுக்கு ஒத்து வர்றாங்களோ அவங்க கூட போய் நம்ம பிசினஸ் பண்ணாலும் நம்ம பண்ணலாம். சோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் இத வந்து இன்னைக்கு இவ்வளவு ஆணித்தரமா நான் சொல்றேன் அப்படின்னா, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வருஷமா இருக்கும். இந்த பிசினஸ்ல வந்து 5 வருஷம் தான் வேணும்ன்றாங்க. ஆனா 5 வருஷம் தாண்டி 6 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம் போயிட்டு இருக்கு. ஆனா சாதிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம் வந்து ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து சில விஷயங்கள வந்து சரி பண்ணாம இருக்கோம். அத ஃபைன் டியூனிங்ன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஃபைன் டியூனிங் தேவை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். அதாவது எஃப்எம் ரேடியோல பார்த்தீங்கன்னா 98.3 98.3 அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு. நீங்க வந்து அத 98.2ல வச்சா எப்படி இருக்கும்? ஹலோ, கேக்குதா? நான் சொல்ற விஷயம் புரியுதா? 98.3 ஒரு சேனலு எப்படி இருக்கும்? கர கர கரன்னு சவுண்ட் வரும். எஸ், கர கர கரன்னு சவுண்ட் வரும். சரி, அது வந்து கம்மியா வச்சுட்டோம். சரி, 98.4 வச்சா இன்னும் அதை விட மோசமா இருக்கும். கர கரன்னு தான் இருக்கும். சரிங்களா? எதுனா 98.3னா 98.3ல தான் இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும்னா, நம்ம எந்த விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த வந்து உருப்படியா சரியான முறையில கேட்க முடியும். இதுதான் ஃபைன் டியூனிங். சோ இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மள ஜெயிக்க இந்தியால ஆள் கிடையாது. தமிழ்நாட்ட பீட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. சோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு ஃபைன் டியூன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எல்லார்கிட்டயும் நெறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. அதாவது நாங்கலாம் வந்து ஒரு 10, 15 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உறுதிமொழி படிப்போம் நாங்க. உறுதிமொழியில பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான விஷயங்கள் நான் அது வந்து எல்லாருக்கும் கூட நான் குடுக்குறேன். அந்த பிரிண்ட் அவுட் என்ட்ட இருக்கு அது. அந்த உறுதிமொழிய பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம பிடிக்குதோ இல்லையோ நீங்க படிங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிடும் அதுல. அதாவது என்ன இருக்கும் அப்படின்னா, நான் என்னுடைய அப்ளைனா இருக்கட்டும், டவுன்லைனா இருக்கட்டும், அவங்க கிட்ட நல்ல விஷயங்கள மட்டும் தான் நான் பார்க்குறேன். நல்ல விஷயங்கள மட்டும் தான் நான் வந்து அவங்க கிட்ட எடுத்துக்குவேன்.
அப்ப என்னன்னா தப்பான விஷயம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை அப்படின்றத நம்ம வந்து அங்க எடுத்துக்கணும். அது அப்படி இருந்ததுன்னா கூட அதை மறந்துருங்க. அதை வந்து அதை பத்தி பேசாதுங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, டோன்ட் டாக் வாட் யூ டோன்ட் வாண்ட். எது வேண்டாமோ அதை பத்தி பேசவே கூடாது. எது வேண்டாமோ அதை பத்தி நினைக்கவே கூடாது. எது வேண்டாமோ அதை பத்தி அதான் சொல்றேன், டிஸ்கஷன் பண்ணவே கூடாது. அதை பத்தி எது வேணுமோ அதை பத்தி நிறைய பேசுங்க. இங்க எல்லாரோட ஆசையும் என்ன? சுரேந்தர் வாட் ஸ்பின் லெவலில் எல்லாரும் டைமண்ட் அப்படின்ற ஒரு லெவலுக்கு போகணும். அப்போ அதை பத்தி நிறைய பேசுவோம். டைமண்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? டைமண்ட் ஆகணும்னா நம்ம பிவி எவ்வளவு வேணும்? என்ன அன்னைக்கு கோபகுமார் சொன்னாரு, கம்பெனி நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, நீங்க சண்டை போடுங்க, நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, பிவி பண்ணா காசு தரேன். ரொம்ப கிளியர் கம்பெனி. செம்ம கம்பெனிங்க நம்ம கம்பெனி. நீ மீட்டிங் நடத்தி பிவி கொண்டு வந்தாலும் சரி, மீட்டிங் அட்டன் பண்ணாம பிவி வந்தாலும் சரி, நீ வீட்டுல தூங்கிட்டே பிவி வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் நாங்க உங்களுக்கு கமிஷன் கொடுத்துருவோம். ஆக மொத்தம் நான் அவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு பிவி, நம்ம ஐடியில இருந்து நம்ம ஐடி குரூப்ல இருந்து பிவி வரணும். அந்த பிவி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆஸ் அன் ஏபி அசோசியேட் பையர் கம்பெனி வந்து நம்மளுக்கு முழு ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த கம்பெனில நீங்க ஒரு பார்ட்னர், நீங்க வந்து இந்த கம்பெனில ஒரு வேலைக்காரன் அப்படின்னா நம்ம வந்து கம்பெனி நீ இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. நம்மள கம்பெனி வேலைக்காரனாவே பார்க்கல, நம்மள ஒரு முதலாளியா பாக்குறாங்க. முதலாளியா பார்க்கும்போது அவங்க வேலை வாங்க மாட்டாங்க. கம்பெனி வந்து நம்மள வந்து வேலைக்காரனா பார்க்கல. இதை நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வேலைக்காரனா பார்த்தா மட்டும்தான் உங்களை வேலை வாங்குவாங்க. நீ அதை செய், இதை செய், இப்படி பண்ணாதான் அவனுக்கு காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனி ரொம்ப கிளியர். உங்க அக்கௌண்ட்ல உங்க ஐடி நம்பரையும் உங்க ஐடி நம்பர் கீழேயும் உங்க குரூப் பிவி வந்துருச்சுன்னா அது என்ன கண்டிஷன்ல இருக்கோ அந்த கண்டிஷனுக்குள்ள கமிஷன் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்ப கம்பெனி நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னா நம்மள ஒரு மாலிக், நம்மள ஒரு முதலாளியா பாக்குறாங்க. அப்போ முதலாளியை வந்து யாரும் வேலை வாங்க முடியாது. ஹலோ, எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு தொழிலாளியை தான் நம்ம வேலை வாங்க முடியும், ஒரு எம்ப்ளாயி தான் நம்ம வேலை வாங்க முடியும். ஒரு முதலாளியை யாரும் வேலை வாங்க முடியாது. அப்ப அந்த முதலாளியோடைய வேலை என்னன்றது நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுக்கான இங்க அத்தனை பேரும், எனக்கு மேல இருக்கிற அப்ளைன் லீடர்ஸும் வந்து முதலாளிகள், எனக்கு டவுன்லைனா இருக்க அத்தனை லீடர்ஸும் முதலாளிகள். அப்ப நான் முதலாளிட்ட போய் கீழே இருக்க முதலாளி, எனக்கு கீழே ஒரு டவுன்லைன் இருக்காரு, என் டீம்ல ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? அவர் வந்து எனக்காக வேலை செய்யல. என் டீம்ல பாத்தீங்கன்னா நரேன் இருக்காரு, அதுக்கப்புறம் இங்க பரதன் ஒருத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்பரசன் ஒருத்தர் இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து என் டீம்ல இருக்கிறவங்க. அவங்ககிட்ட போய் நான் போய் வந்து ஏன்ப்பா இன்னைக்கு வந்து மீட்டிங் வரல, ஏன் இன்னைக்கு வந்து நீங்க வந்து பொருள் வாங்கல, ஏன் போன மாசம் நீங்க வந்து கம்மியா வாங்கியிருக்கீங்க, இதெல்லாம் நான் கேட்கவே முடியாது. ஏன்னா என்ன மாதிரி அவங்களும் இந்த கம்பெனில ஒரு முதலாளி. சரிங்களா? முதலாளியோடைய வேலை என்ன அப்படின்றது அந்தந்த முதலாளிக்கு புரியும். அது புரியலன்னா நம்ம புரிய வைக்கிறதா நம்ம வேலையா இருக்கணும். நம்ம வந்து அதிகாரப்படுத்துறதோ, அவங்களை திட்டுறதோ, அவங்கள வந்து கோவப்படுறதோ இது நம்ம வேலையே கிடையாது. தயவு செய்து இங்க இருக்கிற அத்தனை பேரும் முதலாளிகள். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல. ஒரு முதலாளி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்றத உணர்ந்த முதலாளிகள் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோடீஸ்வரரா இருக்காங்க. அது பெரிய பெரிய வியாபாரிகளை நீங்க எடுத்து பாருங்க. இந்த வியாபார துறையில இருக்கிறவங்க, இங்க நம்ம சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சரவணா ஸ்டோர் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடையார் ஆனந்த பவன் இருக்கு. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முதலாளிகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்ற உணர்ந்து அவங்க வந்து வேலை செஞ்சதுனால்தான் பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்காங்க. வெளியில இருக்க வியாபாரத்துக்கு நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் நம்ம வந்து நீங்க கொஞ்சம் பார்க்கணும். ஏன் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு துறையில நம்ம இருக்கோன்றதை நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலாளி கீழே 100 தொழிலாளி இருக்கலாம், 1000 தொழிலாளி இருக்கலாம், 10,000 தொழிலாளி கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன விஷயம் பாருங்க, நம்ம காமராஜ் சார் இருக்காரு. இன்னைக்கு 80 to 90% டீம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய டீம்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு 80 to 90,000 குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு 1,00,000 பேருக்கு மேல அவருடைய டீம்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அவரே கரெக்டா இல்லைன்னு அப்புறமா சொல்லுவார் அவரு. அந்த 1,00,000 பேரும் அவருக்கு வேலைக்காரங்க இல்லை. 1,00,000 பேரும் அவர் எப்படி முதலாளியோ 1,00,000 முதலாளிகளை உருவாக்கி வச்சிருக்காரு இன்னைக்கு. 1,00,000 முதலாளிகளும் திரும்ப 1,00,000 முதலாளி அவங்கவுங்க உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கையில கொடுத்திருக்காங்க கம்பெனி. கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, ஒரு பிராட் மைண்ட் அதை யோசிச்சு பாருங்க. ஒரு அது கற்பனையா கூட நீங்க செஞ்சு பாருங்க. அது அந்த ஒரு நம்மளுக்கு கீழே வந்து 10,000 தொழிலாளி இருக்கிறாங்க அப்படின்னா அது பவரா, ஒரு 10,000 முதலாளிகள் இருக்காங்கன்னா அது பவரா? எது நம்மளுக்கு பவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சீங்கன்னா எந்த காலத்திலயும் இந்த ஆர்சி பிசினஸ் விட்டு நம்ம போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு உள்ள இருக்கிறோம். தயவு செய்து இதுல எல்லாரும்
முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம், அரசாங்கம் இந்த இண்டஸ்ட்ரிக்காக என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அரசாங்கத்துக்கு உட்பட்டு நம்ம ஆர்சிஎம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஆர்சிஎம்க்கு உட்பட்டு நம்ம லீடர்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு பிரமிப்பான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பெரிய அளவில் நடக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அதுக்கான வேலைகளை நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா எழுதி வச்சுக்கலாம் எல்லாருமே. அடுத்த 5 இயர்ஸ் இன்னைக்கு இருக்கிற நிலைமையோட 1000 மடங்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல சாதனையாளர்களா நம்ம இருக்க போறோம் நம்ம எல்லாரும். மினிமம் 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 அடுத்த 5 இயர்ஸ்ல குறைஞ்சபட்சம் 100 எமரல்டாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போறாங்க. அது வந்து கேரண்டி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா அதை நோக்கி நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டீம் எல்லாருமே சேர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல யார் யாரெல்லாம் இணைஞ்சு வரப்போறோம் அப்படின்றத முடிவு பண்ணணும் நம்ம. சரிங்களா? எதை பத்தியும் கவலைப்படாதுங்க. கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளுக்கான அத்தனை வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. யூஎல்பிலாம் நாங்க வந்து கடந்த 9 வருஷமா ஆச்சு உள்ள வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்த்தது கூட கிடையாது. நாங்க யூஎல்பி கம்பெனி எடுத்து இப்படி பண்ணுவாங்கலாம் யோசிச்சது கூட கிடையாது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கார்த்திக் போன் அடிச்சாரு. சரி, எனக்கு வந்து ஒரு இடத்துலயும் வந்து கம்பெனி எதை சரி பண்ண முடியும், எதை சரி பண்ண முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ அக்கறை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக் ஃபோன் பண்ணி, சார் நாங்க வந்து ஒரு லீடருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு கவுன்சிலிங் வைக்க போறோம். ஸோ அதை வந்து நீங்க வந்து எப்படி யூஸ் பண்ணிக்க போறீங்க அப்படின்றது ஒரு சின்ன இது நம்ம கிட்ட சஜஷன் கேட்குறாங்க. இன்னைக்கு எல்லா லீடர்ஸ்டையும் இன்னைக்கு ஃபோன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கார்த்திக். ஸோ அவர் வந்து பிரவீன் சார் வந்து அந்த டீம்ல என்னென்ன சேலஞ்ச் இருக்கு, உங்களுக்கு பொருள் கிடைக்கிறதுல என்ன சேலஞ்ச் இருக்கு, ஏன்னா இது வந்து எல்லாரும் சேர்ந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா சில கன்ஃபியூஷன் வர்றதுனால ஒரு லீடருக்கும் தனித்தனியா வந்து அவங்க வந்து அப்படி உட்காரும்போது நான் ஒரு சஜஷன் சொன்னேன். நான் சார் இப்போ நான் வந்து என் டீமை வந்து ஒரு 10 பேரோ 20 பேரோ வராங்க அப்படின்னா எனக்கு மேல இருக்கக்கூடிய என்னுடைய டீம் லீடர் ரவி அவரும் கூட இருக்கணும். அதுக்கப்புறம் வெண்மதி மேடம் கூட இருக்கணும். அதுக்கப்புறம் ராமசாமி சார் கூட இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கந்தசாமி சார், இவங்க எல்லாருமே என் கூட இருக்கும்போது ஏன் இதை நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் அப்படின்னா, எனக்கு என்ன சேலஞ்ச் இருக்குன்றத இந்த மேல இருக்க லீடர்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என் டீமுக்கு வேலை செய்யறதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தயார் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு இப்போ பொன்குணா சார் இருக்காரு அப்படின்னா பொன்குணா சார், அதுக்கப்புறம் ரவி, வெண்மதி மேடம், ராம்சார், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு லீடரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேல இருக்க லீடர்ஸையும் நம்ம டீம்ல உட்காரோம் அப்படின்னா மேல இருக்க லீடர்ஸையும் சேர்த்து நம்ம வந்து உட்கார வச்சு நம்ம அந்த விஷயத்தை சரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம், நல்ல பெரிய மாற்றங்கள் நம்மளுக்கு நடக்கும். இதை தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கார்த்திக் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன். நான் சார் நான் என் டீமுக்கு வந்து நீங்களே டேட் சொல்லுங்க, நாங்கள் வந்து எல்லாரும் வரோம். பட் எனக்கு மேலே வந்து இவங்களே நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரவி, வெண்மதி மேடம், ராமசாமி சார், கந்தசாமி இவங்களும் வந்து அந்த மீட்டிங்ல இருக்கணும். இருக்கும்போது தான் என்ன ஆகும்னா எனக்கு என்ன சேலஞ்ச் இருக்குன்றது அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு எப்படி அவங்க ஒர்க் பண்ணலாம்னு அவங்கள பிளான் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றதான் வந்து இன்னைக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி மாற்றங்கள் இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங்ல நான் வந்து இந்த ஆர்சிஎம்ல உள்ள வந்து கடந்த 9வது வருஷம் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனம் வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை. இது ரொம்ப சிறப்பா. ஏன் அப்படின்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கையில் எடுத்திருக்காங்க அது. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் எடுத்தினுடைய ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ கம்பெனி எல்லா வகையிலும் தயாரா இருக்காங்க. எவ்வளவு பெரிய மீட்டிங் அந்த அன்னைக்கு வந்து சென்னையில் நடந்த யூஎல்பியில் பார்த்தீங்கன்னா லட்சங்கள்ல செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம இண்டிவிஜுவலா அது பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. என்ட்ரி ஃப்ரீ. உள்ள என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பிஸ்கெட்டு, வாட்டர் பாட்டில், ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல கவனிப்போட நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்பெனி வந்து வழிநடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம இருக்கிறோம். ஸோ இதை இவ்வளோ ஸ்லோவாகவும் இவ்வளோ ஒரு யோசிச்சும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ ஃபாஸ்டா இந்த இயர் எண்டில் என்ன பண்ண போறோம்? நாங்கள் முடிவு பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான வேலைகளை கண்டிப்பா எல்லாராலையும் முடியும், எல்லாராலையும் சாதிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம் நம்ம நிறுவனம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம 100% முதல்ல நம்மளுடைய கடவுள் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தை கொடு, கடவுள்கிட்ட வேண்டுவோம். நம்ம எல்லாருமே நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல செல்வத்தை கொடுன்னு நம்ம வேண்டியிருப்போம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்பான்சர்னு பார்த்தீங்கன்னா வெண்மதி மேடம், நாங்கள் வேற ஒரு விஷயமா அவங்கள பார்க்க போகும்போது அவங்க கொடுத்த வாய்ப்பு இது. நானு ரவி எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயமா பார்க்க போகும்போது அங்கே கிடைச்ச வாய்ப்பு. அப்போ கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூபத்துல தான் நம்மளுக்கு வந்து இந்த வழியை காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கும் வழி காட்டியிருப்பாங்க. அந்த வழிகாட்டின அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லுவோம். இன்னொரு விஷயமும் நான் வந்து இங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு மனநிலை உள்ள ஒரு நல்ல விஷயம். அது எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல கத்துக்கணும். நம்ம நன்றி சொல்ல கத்துக்கிட்ட அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஜெயிச்சிருக்காங்க. எல்லா விஷயத்துக்குமே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா அதுக்கு இமீடியட்டா நன்றி சொல்லுங்க. நீங்க வெளியே நேரடியாக சொல்லணும் கூட மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். நன்றி, அதாவது கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க. நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம கையில எடுக்கணும். எல்லாருக்குமே எந்த அளவுக்கு நம்ம நன்றி சொல்றோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். கண் கூட பார்ப்போம் அதை.
அது வந்து நான்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்லுவேன். சரி, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் இருக்கும். அதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அது இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டாய்லெட்ட விட்டு முடிச்சுட்டு வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, எஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த நல்லா எனக்கு சிறப்பா குடுத்த கடவுளுக்கு நன்றி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது மாரி தண்ணிக்கு நன்றி சொல்றாங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் தண்ணீன்ற ஒரு வாட்டர் அப்படின்ற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த வாட்டர். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம தண்ணி குடிக்கும்போது அதுக்கு நன்றி சொல்லிட்டு குடிக்க சொல்றாங்க. அந்த தண்ணி வைப்ரேட் ஆகுமா? அந்த வைப்ரேஷன் கிடைக்கும்ல. அப்ப இந்த மாரி நம்ம நெனச்சு பார்க்க முடியாத இடத்துல அந்த வைப்ரேஷன் கிடைக்குது அப்படின்னா, அப்ப நம்மளுக்கு மேல இருக்கிற லீடர்ஸ்க்கு எப்படி நன்றி சொல்லணும்? மனசார நன்றி சொல்லணும். நம்ம டீம்ல இருந்து ஒருத்தர் ஒரு பிஏ பண்ணியிருக்காருன்னா அவருக்கு நன்றி சொல்லணும். நம்ம கம்பெனி நம்மளுக்கு அக்கவுண்ட்ல பணம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒரு யுஎல்பி அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அதுக்கு நன்றி சொல்லணும். ஸோ இந்த நன்றி, கிராட்டிட்யூட், நன்றி சொல்ற விஷயத்த நம்ம இமிடியேட்டா கையில எடுக்கணும். அத எந்த விஷயத்துக்கும் நன்றி சொல்லிட்டே இருங்க. எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க. கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காருன்னா நன்றி சொல்லுங்க. அது சில சமயம் தப்பா கூட இருக்கலாம். ஐயோ பரவால்ல, பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு பதிலா எனக்கு இந்த மாரி சின்ன விஷயத்தையே எனக்கு வந்து சரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு அதுக்கு நன்றி சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, நம்ப எப்படி நடந்துக்கிறோமோ அத பொறுத்து தான் நம்ப எல்லாமே நடக்கும். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆ ஒரு நிமிஷம் இருங்க, மறந்துட்டேன். ஓகே. நான் ஞாபகம் வரும்போது சொல்றேன் நானு. அருமையான ஒரு விஷயம் அது. அதாவது ஆ நன்றி சொல்ற விஷயம் தான் அது. அம் இது யாருக்காவது பிறர் தர வாரான்னு சொல்லி ஒரு வசனம் வரும். தீதும் நன்றும் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. நன்றும் தீதும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இதுக்கான அர்த்தம் முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. தீதும் நன்றும்னா நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அது அடுத்தவங்க கிட்ட இருந்து வரல. எல்லாத்துக்கும் காரணம் நாம தான் அப்படின்னு என்னைக்கு நம்ம உணர்றோமோ, அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம். வாழ்க்கையில மட்டும் இல்ல, ஆர்சிஎம்ல பெரிய லெவல்ல ஜெயிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம டீம் இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் தான். இன்னைக்கு நம்ம டீம் பெரிய அளவுல சாதனை பண்ணுது அதுக்கும் காரணம் நான் தான். ஸோ நன்மையும் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஆர்சிஎம் பிசினஸ கையில எடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாராலயும் பெரிய லெவல்ல ஜெயிக்க முடியும். ஏன்னா, அத்தன சப்போர்ட் இருக்கு நம்மளுக்கு. சுத்தி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அவ்ளோ சப்போர்ட் இருக்கு. அத புரிஞ்சுக்காம நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு. கம்பெனி சப்போர்ட் இருக்கு, அப்ளையன்ஸ் சப்போர்ட் இருக்கு, மீட்டிங் சப்போர்ட் இருக்கு, ப்ராடக்ட் அவைலபிலிட்டி சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ப்ராடக்ட் வர்றதுக்கான சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கு அப்படியே. இன்னும் பாருங்க, அடுத்த ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வீட்ல இருந்துட்டே நீங்க பிசினஸ்ல ஜஸ்ட் ஃபோன் அடிச்சா வீட்டுக்கு பொருள் வர்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி சிஸ்டமா கம்பெனி வந்து கொண்டு வர்றதுக்கான பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அந்த மாரி ஒரு சூழ்நிலை வரும்போது, அன்னைக்கு நம்ம டீம்ல ஒரு 10,000 பேர் ரெகுலரா பொருள் வாங்குறாங்கன்னா, நம்மளுடைய வால்யூம் நெனச்சு பாருங்க. அந்த பிவிய நெனச்சு பாருங்க. ஒரு 10,000 பேர் ஆளுக்கு 1000 பிவி பண்ணாங்கன்னா, ஒரு ரூ. 2,000 3,000 பொருள் வாங்குனா கூட, கோடியில வந்து போய் நிக்கும் நம்மளுடைய டர்ன் ஓவர். ஸோ அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம கையில இருக்கு. ஸோ 100% அடுத்தவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள மட்டும் பார்ப்போம். அடுத்தவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள மட்டும் நம்ம ஆதரிப்போம். அடுத்தவங்க கிட்ட நல்ல விஷயத்த பாராட்டுவோம். அப்படின்னு கேட்டுக்கிட்டு, வாய்ப்பு கொடுத்த காமராஜ் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். ஜெய் ஆர்சிஎம்.